சொல்லாதீங்கப்பா. அப்பாவா? You have said no father, no mother, no anybody. Get out. இல்ல, நான் விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டியா? தள்ளி போ. என் காலுக்கு செருப்பா இருந்து நான் நடந்து போன பாதையில கல்லு முள்ளு சகதி எல்லாத்தையும் என்னால நீ தாங்கிக்கிட்ட. ஆனா நான் உனக்கு செஞ்சது உன் வாழ்க்கையை வீணடிச்சதுதான். இதுவரைக்கும் நான் உன்னை தொடரணும்னு நினைக்கல. தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்மணி. கண்மணி, எங்க உங்களை வளர்த்து ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலைகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடமை செய்யுங்க. போங்க. சின்னமணி, உன்னை தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? அட, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? தங்கச்சி, நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? பாபா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாபா, போங்க. போங்க. இன்ஸ்பெக்டர், What is this? எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். என்னமா சொல்ற? வேற எதுவும் கேட்க வேண்டாம். டெட் பாடி அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஆலமரத்தடியில இருக்கு. ரிப்போர்ட் எழுதிட்டீங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க. கொடுங்கம்மா. உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. போமா அந்த பக்கம். அம்மா, அந்த பொண்ணை எதுக்காக போலீஸ் கூட்டு போறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவையே குத்தி கொலை பண்ணிடுச்சான். அதனாலதான் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்க்கணுங்கிற சின்ன நம்பிக்கையில ரயில் ஏறி வந்த. இப்பவும் நீங்க என்ன பார்க்க வரல.
இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நீங்க எப்ப அங்க வந்தீங்க? அவரோட சத்தம் மட்டும் கேக்குது. அவர் எங்க? அது எப்படிமா என் வாயால சொல்வேன்? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுமா. நீங்க உங்க அப்பாவை கொண்டுட்டு போலீஸ் சரணடைஞ்சு உங்களை ஜீப்ல கொண்டு போனாங்க. அப்போ சின்னமணி அங்க வந்தான். நடந்ததே இல்ல, அதிசயமா இருக்கு. தம்பி, இவ்வளவு எங்க போயிருந்தீங்க? கண்மணி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாங்க. கண்மணி கொலை செய்யல, நான் தான் கொலை செஞ்சேன். கண்மணி கொலை செய்யல. கண்மணி தம்பி, உன்னை காப்பாற்றணும்னு ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநினைவை இழந்துட்டான். உன்னை காப்பாற்ற முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாற்ற முடியலையே, உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல அவ தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாமா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? நான் உங்க கண்மணி வந்திருக்கேங்க. என் கண்மணியை தான் என்னால காப்பாற்ற முடியல. நீ இல்லப்போ. இல்லைங்க, நான் தான் உங்க கண்மணி. அவ வாழ்க்கையத்தான் அநியாயம் அழிச்சிட்டது. நீ இல்லப்போ. இல்லைங்க, நான் தாங்க. நீ என் கண்மணி இல்லப்போ. என்னங்க, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. பொய் சொல்ற. என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சா வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலனா நான் சாகுற வரைக்கும் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஐயோ, இனிமே இப்படி பேசாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணின்னு? மறுபடியும் போய் சொல்ற. நீ என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. அம்மா, என் மேல உயிரையே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சிட்டியே. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீதான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல.
கண்மணி கண்மணி